ஐயோ ஐயோ ஐயோ, 9 மணி சர்ச்சுக்கு 8:30 மணி ஆயும். இந்த பசங்கெல்லாம் இன்னும் வீட்டுல ரெடி ஆகாம இருக்கிறாங்களே. முதல்ல போய் இவங்களை எழுப்பணும். இவங்களை எழுப்புக்கு முன்னாடி பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, பசங்க போய் எழுப்புனானா இந்த ஆள் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. யோ ஏந்திரியா, ஏந்திரி. பசங்க எழுப்ப போனா நீ இன்னும் டிராக்டர் மாதிரி கொட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாளா? நீ வந்து என்ன தட்டுற? என்னத்த தட்டுற? பசங்க எழுப்ப போனா நீ எங்க ஒழுங்கு இல்லாம பத்துட்டு இருக்கியா? ஏஞ்சி ரெடியா போ, சபை பண்ண டைம் ஆயிடுச்சு. சரி போ போ, ரெடியா வர. நான் கடவுளே, எனக்கு வந்த வாழ்க்கை. புருஷன் பார்த்தா இந்த மாதிரி, பசங்க பார்த்தா இந்த மாதிரி. சரி இவனையாச்சும் போய் எழுப்புறான். டேய் ஏந்திரிடா, டைம் ஆகுது, ஏந்திரி. மா இருமா கொஞ்ச நேரம். என்னம்மா டைமு? இவன் கிட்ட 8:30 மணின்னு சொன்னா கண்டிப்பா ஏந்திரிக்க மாட்டான். சரி 9 மணின்னு சொல்லி பார்க்கலாம். 9 மணி ஆகுது, ஏந்திரிடா. மா இப்பதானேம்மா 9 மணி. அவங்க இன்னும் வர்ஷிப்பே முடிச்சிருக்க மாட்டாங்க. இருமா போலாம். என்னடா பேசுற நீ? 9 மணியா? வர்ஷிப் நான் கத்தா நம்மளும் ஏசப்பாவும் இனியா முடியும். நீ என்னடானா வர்ஷிப்பை முடிச்சுட்டு மெசேஜ்க்கு போலான்னு சொல்ற. ஏந்திரி, எந்திரிச்சு ரெடி ஆகு. மா இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அன்னைக்கு வந்து எழுப்பினே இருக்கிறேம்மா. நீ போ வர. இப்பதானே ஏஞ்ச, 5 நிமிஷம் இருக்குல்ல இன்னும். உன்னெல்லாம் கர்த்தர் தானே பார்க்கணும். கர்த்தர் டெய்லி தான் பாத்துக்கிறாரு. போ ரெடி ஆகணும். ஒரு கண்டத்தை முடிச்சாச்சு, இன்னொரு கண்டத்துக்கிட்ட போனோம். போலாமா வேணாமா, போலாமா வேணாமா? நம்மளுக்கே ஸ்கிட்டுக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. இதுல போலாமா வேணாமான்னு எடுத்துன்னு இருக்கணுமா? போய் தான் பார்க்கலாம். கண்ணு ஏந்திரிமா, டைம் ஆகுது. என்னம்மா இந்த காலையில கூட கண்ணு மூக்கு வாய் எழுப்பிக்கிற? என்னம்மா வேணும்? என்னம்மா நேரம் ஆகுது? இப்போ டைம் ஆகுதுமா, 9 மணி ஆச்சு. ரெடியாக போயிட்டு. 9 மணி தானம்மா ஆகுது. மா 9 மணி ஆச்சு. ஐயோ 9 மணியா? பாத்தீங்களா ஆண்டி, வாரம் இதுதான் ஆண்டி பிரச்சனை. வாரம் 9 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகுது. இது பத்தாதது காலையில ப்ரேயர் அப்போ 6 மணிக்கு போனை என்கிட்ட கொடுத்துருது. தூக்கத்துல ஆமே நல்லது. என்னதான் பண்றது ஒன்னாமே புரியல ஆண்டி. இனாவோ போ, இனா வாழ்க்கைய வாழ்றியும். நான்லாம் நல்ல வாழ்க்கை தான் வாழ்றேன், அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ஆனா இதுதான் உண்மையான வாழ்க்கை. இனா உண்மையான வாழ்க்கையோ? கர்த்தர் தான் உன்னை பார்க்கணும். போய் ரெடி ஆகும். நாங்களாம் சண்டே கிறிஸ்டியன்ஸ். கர்த்தர் தினமும் தான் எங்களை பார்க்குறாரு. போ ரெடி ஆகும். ஐயோ கடவுளே, இனா ஏசப்பா வாழ்க்கை இது. ஒரு பக்கம் புருஷன் பார்த்தா எப்படி இருக்கிறாரு, பசங்க பார்த்தா இப்படி, இவளை பார்த்தா இவ ஒரு வழியில போறான், அவனை பார்த்தா அவன் வேற வழியில போறான். இனா ஏசப்பா பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் அப்ப வச்சு ஒரு முடிவை நீங்க தாங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இந்த ஒன்னே நின்று பெண்ணாத்தி இருக்கிற. நான் எதனா தப்பு பண்ணிட்டேன். 9 மணிக்கு தானே ஏஞ்சேன். ஐயோ எப்பா, நீ வெறும் 9 மணிக்கு ஏஞ்சிருந்து ஒரு தப்பா? ஐயோ 9 மணி சர்ச்சுக்கு 8:30 மணிக்கு நான் வீட்லயே தாக்குறேன். இதெல்லாம் தப்பே இல்லையா? நீ நான் தான் பண்றேன்னா கல்யாணம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் 4 நாச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு எப்போ போல சண்டே தானம்மா. கேலண்டர் பக்கத்துல உனக்கு தானே தமிழ்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சண்டேயா? தேர்ஸ்டே, கிறிஸ்மஸ் நாள். கிறிஸ்மஸா? இன்னைக்கு கிறிஸ்மஸா? எல்லாரும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கிறிஸ்மஸா? சொல்லுங்களேன். சரிம்மா. இன்னைக்கு அழகா ரெடி இருக்கிறேன். கம்பல் எல்லாம் அழகா போட்டு இருக்கிறேம்மா. சரி விடுமா. எனக்கு ஒழுங்கா ட்ரெஸ், ஒரு துணி இல்லை. ஒரு பேண்ட் வாங்கணும், எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கணும், ஒரு ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும், எல்லாமே வாங்கணும்மா. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா? கிறிஸ்மஸ் அதுமா சுத்த போகாத ஷாப்பிங் அது இதுன்னு. ஒழுங்கா சபைக்கு வாங்கலாம். அம்மா கிறிஸ்மஸ் தான் என்னம்மா? கிறிஸ்மஸ்னா நான் ஹாப்பியா இருக்கணும், நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், டிப்டாப்பா இருக்கணும், அப்படியே தாறு மாறு தக்காளி சோறா இருக்கணும்மா. கிறிஸ்மஸ்னா நீ இன்னும் அதுன்னு நினைச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் வா, முதல்ல சபைக்கு போலாமா? இப்ப என்னம்மா, உன் இஷ்டப்படி நல்லா தூங்கி இருந்தாலும் பாதி தூக்கத்துல எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். போய் ரெடியாவன்னு தொல்லை பண்ணி இப்போ கண்ணு முன்னாடி நல்லா ரெடியா வந்து நிக்கிறேன். இப்போ கண்ணு குளிச்சு நல்லா ஜிகு ரெடியா நிக்கிறேன்னா போதுமா? இன்னைக்கு நான் 4வது உனக்கு அட்லீஸ்ட் தெரியுமா? என்னம்மா எப்பயும் போல சண்டே தான் இன்னைக்கும். இது நான் போய் கேலண்டர் பார்த்து தரேன். அம்மா எப்படி பார்த்தாலும் எனக்கு சண்டே தான்மா வருது. மக்கு கேலண்டர் பார்த்து கூட சண்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு தேர்ஸ்டே, கிறிஸ்மஸ் இன்னைக்கு. ஓ கிறிஸ்மஸா? இயேசுவே என்னை மன்னியும். ஆமா, இங்க மன்னியும் சபையில போய் கண்ணியம். ஐயோ ஐயோ.
ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஓ, இன்னைக்கு ஸ்ரீ வீட்ல நமக்கு பிரியாணி தான். ஹாய் ஸ்ரீ, எப்படி இருக்க? ஹாய் திவ்யா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேப்பா. ஓ, என்ன இன்னைக்கு ஜிகு ஜிகுன்னு வந்துட்டுக்கிற? இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே, அதான் நான் இப்படி இருக்கேன். ஓ, அதனாலயா? ஆமா. சரி, ஒரு நிமிஷம் இரு. மாமா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். எப்படியும் இன்னைக்கு நான் சர்ச் லேட்டாக தான் ஏஞ்சேன். இப்போ போனால் பாஸ்டமாக மெசேஜ் முடிச்சுட்டு வர்ஷிப் முடிச்சுட்டு வாங்க, சர்வீஸ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நான் சர்ச்சுக்கு போகலாமா? சர்ச்சுக்கு போனால் எப்படி திட்டுவேலோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு நான் போய் கட்டா. கிறிஸ்மஸ் அதுமா சபைக்கு போய் பிரசங்கத்தை கேட்கணும், வர்ஷிப் பண்ணணும், இல்ல சுத்தம் போயிடுவே இல்லை எப்போ பாரு. ஆண்டி, நீங்க என்ன ஆண்டி வெறும் பழைய காலத்திலே இருக்கீங்க. இப்பெல்லாம் கிறிஸ்மஸ் நம்ம வெளியே போகணும், சாப்பிடணும், போட்டோஸ் எடுக்கணும், ரீல்ஸ் போடணும், நம்ம ஜாலியா இருக்கணும் ஆண்டி. இதுதான் ஆண்டி கிறிஸ்மஸ் நம்மளுக்கு. முதல்ல கிறிஸ்மஸ் சபைக்கு வாங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ் அர்த்தத்தை உங்களுக்கு தெரியும். ஐயோ, மம்மி பெண்ணாதீங்க இருக்காங்கப்பா, ஏதோ சர்ச்சுக்கெல்லாம் போகணுமாமே, வா போலாம். சரி வா, போய் பார்ப்போம் என்ன நடக்குது. எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டோம், நம்ம பில்டிங்கில் சர்ச்சுக்கு விட்டோம். இப்போ தான் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸோட அர்த்தத்தை தெரியும். ஆமாம்மா, எப்படியோ சபையில விட்டாச்சு, இனிமேலாச்சும் கிறிஸ்மஸ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோமே. ஹாய் சாரா. ஹாய் ரேச்சல், பிரேஸ் லார்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி இருக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நானும் சந்தோஷமா இருக்கேன். நீ ஏன் சந்தோஷமா இருக்க? ஐயோ, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? நான் அதுக்கு மேலே சந்தோஷமா இருக்கேன். ஏன் கேட்க மாட்டியா? ஏன்? ஏன்னா கிறிஸ்மஸ்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இதை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம சந்தோஷத்தையே மறந்துட்டு ஏன் எல்லாரும் மற்றவங்க சந்தோஷத்தையே கேட்டுட்டு இருக்காங்க? அதே தான் நான் சொல்றேன். உனக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை நீ பிறருக்கு கொடுத்த, அதுதானே கிறிஸ்மஸ். உன்னோட சந்தோஷத்தை நீ பிறருக்கு நீ பகிர்ந்திருக்கும் போது தான் கர்த்தரோட அன்பு அங்கதானே வெளிப்படும். முதலாவதாக நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தா தானே நம்ம பிறருக்கு நம்ம அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியும். வசனத்திலே சொல்லுது, கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தது நம்மளுக்கு நிறைவான நிலைத்திருக்கும்படியாக சந்தோஷத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அதோட இல்ல, கர்த்தர் சொல்றாரு ஆவியோடைய கனிகள்ல ஒண்ணு என்னது? சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் கனி நமக்குள்ளதான் இருக்கணும். நம்ம தானே சந்தோஷமா இருக்கணும். அந்த கனி நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. அந்த சந்தோஷத்தின் ஆவியின் கனி நம்ம கனி உள்ள வரமாக இருந்து நம்ம அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுகிறது பிலிப்பியன்ஸ்ல, நான் rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice in the Lord. நம்ம கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் தானே. கர்த்தருக்குள்ளாக நம்ம மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும். பிறர் சந்தோஷமா இருக்கிறத பத்தி அதே யோசிச்சுட்டு இருந்தா அதனாலதான் நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போறாங்க. அநேக பேர் இப்போ கெட்ட காரியங்களை செய்யறாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்க பத்தியே யோசிச்சுட்டு தன்னுடைய சந்தோஷத்தையே அவங்க மறந்துடுறாங்க. இதனால எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையில இழந்திருக்காங்க. பெற்றோர் அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் பிறருக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்து கத்துக்க முடியும். அப்படிதானே இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் புரியுது. உன்னோட சந்தோஷம், உன் குடும்ப சந்தோஷம், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது தான் கிறிஸ்மஸ் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அது இல்லை. கிறிஸ்மஸ் இட் இஸ் நாட் அ ப்ராக்டிஸ். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ரிச்சுவல். கிறிஸ்மஸ் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். நீ சொல்றது ஓகே. பைபிள்ல இருந்து நான் ஒரு வசனம் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரும் நேசி, நீ பிறரும் அன்பு கூறுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தது அவர் அன்பை அவருக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான். அந்த அன்பை கொடுத்ததுக்காக நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சபையா நம்ம முன்னாடி எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அன்பை நமக்குள்ள வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு இன்னொருத்தர் சபைக்கு வான்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு சபைக்கு வர்றவங்க நீங்க எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அன்பு எந்தனால தான் ஒருத்தர் மாத்தி இன்னைக்கு நம்ம சபையே நிறைஞ்சிருக்கு. அது கர்த்தரோட அன்பு. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தது அவர் மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லை. அவர் பூமிக்கு அந்த நற்செய்தியை ஜனங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு கர்த்தருக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் கர்த்தர் முதலாவது மேரிக்கு சொன்னாரு, ஜோசப்க்கு சொன்னாரு, அந்த வைஸ்மேனுக்கு சொன்னாரு, அந்த ஷெப்பர்டுக்கு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அந்த நற்செய்தி அவருக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அந்த நற்செய்தி போய் சேரணும்னு கர்த்தர் நினைச்சாரு. பார்த்தா அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அந்த அன்பை நீ யோசிக்கும் போது தான் உன் அன்பை காட்டிலும், உன் சந்தோஷத்தை காட்டிலும், நீ உன் ஃபேமிலிக்கு என்ன ஹாப்பியா இருக்கிறது காட்டிலும் நீ பிறருக்காக நீ யோசிச்ச பார்த்தியா?
அந்த யோசனைக்காகவே கர்த்தர் வந்து அந்த அன்பை நம்ம மூலமாக வெளிப்படுத்துவார் தெரியுமா? எனக்கு இப்போ புரியுது சாரா. நம்ம மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் போதாது, நம்ம பிறரையும் கூட சந்தோஷமா வச்சுக்கணும். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல எனக்கு இப்பதான் உணர்வு வருது, நம்ம பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் நம்ம பிறருக்கும் நம்ம அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும், பிறருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி இப்பதான் புரியுது. அதை பத்தி கூட நம்ம யோசிக்கணுமா இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், பிறரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும். ஆனா நீ இன்னொன்று யோசிச்சியா? எல்லாமே சீல ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன சீல ஸ்டார்ட் ஆகுது யாருக்குன்னு தெரியுமா? கேக்கு சீல ஸ்டார்ட் ஆகுது, கேரல்ஸ் சீல ஸ்டார்ட் ஆகுது, கார்டு சீல ஸ்டார்ட் ஆகுது, சீரியல் பல்பு சீல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முக்கியமான ஒன்று மறந்துட்டோம். என்ன தெரியுமா? சி ஃபார் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லலாமா? சி ஃபார் கிரைஸ்ட். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த சி ஃபார் கிரைஸ்ட் நம்ம மனசுல நம்ம நினைச்சாலே நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்தால் தான் அந்த பிறரையும் கர்த்தரோட அன்பால நம்ம நேசிக்க முடியும். அந்த சந்தோஷத்தை வந்து அந்த கிரைஸ்ட நமக்குள்ள வச்சாலே எனக்கு இப்போதான் புரியுது, நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தால் தான் பிறரையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஆமா, எனக்கு இப்போ இன்னும் உணர்வு என்ன வருதுன்னா, நம்ம அநேக பேர் எவ்வளோ பேர் வரும் கிறிஸ்மஸ்க்கு ஒண்டி தான் நம்ம சர்ச்சுக்கு வரும். நம்ம அது மாத்திரம் இல்லை, சண்டே வரும், அதுவும் லேட்டாக வரேன். நான் இப்போதான் எனக்கு உணருது, நான் சண்டே லேட்டாக வர சர்ச்சுக்கு. அதுவும் சண்டே மாத்திரம் வந்துட்டு மற்ற எல்லா நாளும் நான் கிறிஸ்துவை மறந்துடுறேன். நான் ஜெபிக்கிறதும் இல்லை, கர்த்தரோட ஒரு ஐக்கியமும் இல்லை. ஒரு சபைக்கு வந்துட்டு பிறோரை பார்க்கறதுக்கு மாத்திரம் தான் வரேன். இப்போதான் எனக்கு அதெல்லாம் உணருது. நான் வந்துட்டு சபைக்கு சீக்கிரமாக வந்து தேவனை மாத்திரமே நான் பார்க்கணும், நான் தேவனை மாத்திரமே நான் துதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, தினந்தோறும் நான் ஜெபிக்கணும், தினந்தோறும் அவரோட அந்நியன ஐக்கியம் இருக்கணும். இதுதான் எனக்கு இப்போ உணருது. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது ஒரே விஷயம், கிறிஸ்மஸ் நம்மளுக்காக இல்லை, பிறருக்காகவும் நீங்கள் நேசிக்கணும். உங்களுக்கு தங்களை தானே நீங்கள் நேசிச்ச மொத்தம் கர்த்தரோட அன்பை நீங்கள் இன்னொருத்துல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இந்த பசங்க வந்து சபைக்கு வரும்போது கிறிஸ்மஸ் எனக்காகவா இல்லை மற்றவங்களுக்காகவான்னு குழப்பத்திலே வந்து சபைக்கு வந்தாங்க. ஆனால் சபையில் எப்போ அவங்க அப்பா அம்மா வந்து சபையில் விட்டாங்களோ சபை பார்த்துக்கும். சபை வில் டீச் த சில்ட்ரன். அந்த சர்ச்சை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும். சபையில் நம்ம வளர முடியும், சபைக்கு ஒரு தூணா இருக்க முடியும். இந்த பிள்ளைகளை வந்து அவங்க நம்பி சபையில் விடுறது ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள்ள அவங்க நடுவாங்க, கர்த்தருக்குள்ள அவங்க எழும்பி பிரகாசிக்குவாங்க. இது நம்ம இந்த பசங்க மூலமா வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். எனக்கு புரிஞ்சது வந்து எப்பவுமே நானுன்னு சொல்லக்கூடாது, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு புரிஞ்சது வந்து இனிமேல் சர்ச்சுக்கு லேட்டாக வரக்கூடாது, வர்ஷிப்க்கு லேட்டாக வரக்கூடாது, சர்வீஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியோ எனக்கு கிறிஸ்மஸ் புரிஞ்சுது. கிறிஸ்மஸ் ஒரு நாள் பண்டிகை மாத்திரம் இல்லை, அது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். எனக்கு புரிஞ்சது வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் ஹோலி கம்யூனியனுக்கும் வரக்கூடாது, வெறும் மந்த் எண்டு லாஸ்ட் வீக்கும் வரக்கூடாது. நம்ம எல்லா நாளுமே கிறிஸ்மஸ் நாளாக தான் நம்ம கொண்டாடணும். எனக்கு புரிஞ்சது வந்து கர்த்தருடைய நாளை வந்து கர்த்தருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும், நம்மளோட சொந்தமான